அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, தற்போது பார்த்தீங்கன்னா சினிமாவில் பொறுத்தவரை பல வெற்றி படங்கள் பல ஆண்டுகள் கழித்து தற்போது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுடைய ஒரு படம் தற்போது ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த படத்தினுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சூர்யாவை பற்றி பல சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு சூர்யா நடித்த படம் எது ரொம்ப பிடிக்கும்? அந்த படத்தினுடைய பெயரை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சூர்யா நடிப்பில் அஞ்சான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மறு வெளியீட்டு தேதி அறிவித்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்த அஞ்சான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு தாங்க வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஆனாலுமே வித்தியாசமான தோற்றத்தில் நடித்த சூர்யாவின் நடிப்பு பாராட்டுகளை பெற்றதோடு வசூலையும் வெற்றி பெற்ற படம் தாங்க இது. நடிகை சமந்தாவுக்கு முக்கிய திரைப்படமாகவும் இது அமைஞ்சிச்சு. இந்த படம் 10 ஆண்டுகள் நிறைவு செய்ததால இதனை மறு வெளியீட்டு செய்ய லிங்குசாமி கடந்த ஆண்டே முடிவு செய்தாரு. ஆனா வெளியாகலைங்க. இந்த நிலையில தாங்க தற்போது ரீஎன்டிக் செய்யப்பட்ட அஞ்சானுடைய புதிய வடிவத்தை வரப்போவதாகவும் நவம்பர் 28ஆம் தேதி வெளியிட இருப்பதாகவும் லிங்குசாமி அறிவித்திருக்காரு. இந்த படத்திற்கான ஆவலும் பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரித்து வருதுங்க. நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா புதிதாக தயாரிப்பு நிறுவனம் துவங்க இருப்பதாகவும் தகவல் வெளியானுச்சு. நடிகர் சூர்யா கருப்பன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தாங்க வெளியாகி இருக்குது. தற்போது இயக்குனர் வெங்கட் அட்லோரி இயக்கத்துல அவருடைய 46வது படத்துல நடித்து வராரு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜெத் மாதவன் இயக்கத்துல நடிக்க இருக்கிறாரு. இந்த நிலையில தாங்க நடிகர் சூர்யா லகரா ஸ்டுடியோன்னு பெயர்ல புதிதாக தயாரிப்பு நிறுவனம் துவங்க இருப்பதாகவும் தகவல் வெளியானுச்சு. இந்த நிறுவனத்துல முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜித் மாதவனின் படமோ இரண்டாவது படமாக இயக்குனர் ரஞ்சித்தின் படமோ இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூர்யா 2D என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வராரு. இதில் ஸ்டுடியோ கிரீன் போன்ற உறவினர்கள் தயாரிப்பு நிறுவனங்களை மட்டும் நடத்தி வருவதாகவும் சொல்லலாம். தமிழ் திரையுலகில் தனக்குன்னு தனி இடத்தை உருவாக்கிய முன்னணி நடிகர்களில் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஒன்று தாங்க. இவர் நடிப்பில் இந்த ஆண்டு ரெட்ரோ திரைப்படம் வெளிவந்து நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. சில கலவையான விமர்சனங்களும் எழுந்தாலும் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதை தொடர்ந்து சூர்யா நடிப்பில் அடுத்ததாக வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி இயக்குள்ள இந்த படம் அடுத்த ஆண்டு வெளிவரும்னு சொல்றாங்க. இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்துல உருவாகி வர அவருடைய 46வது திரைப்படத்துல சூர்யா நடித்து வருவதாகவும் சொல்றாங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெற்று வருதுங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஈசிஆர்ல புதிதாக வீடு கட்டி வருவதாகவும் தகவல் ஒன்று ஏற்கனவே வெளிவந்துச்சு. இது தனது மனைவிக்காக அவர் கட்டும் வீடுன்னு சொல்றாங்க. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை தியாகராஜ நகரில் சொந்தமாக பிரம்மாண்ட வீடு ஒன்று இருக்குதுங்க. இந்த வீட்டிற்கு லட்சுமி இல்லைன்னு பெயர் வச்சிருந்தாங்க. தனது தாயின் பெயரை தான் இந்த வீட்டிற்கு சூர்யா வைத்திருக்காரு. இந்த நிலையில பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த வீட்டின் விலை மதிப்பு மட்டுமே 45 கோடின்னு முதல் 50 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சூர்யா படத்தை தாண்டிய ஒரு விஷயத்துல ஸ்பெஷல்னு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னா சூர்யா ஜோதிகா தங்களது மகள் தியா படிப்பிற்காக மும்பை குடியேறியதாகவும் தியா கடந்த ஆண்டுல தனது படிப்பின் ஒரு பகுதியாக ஆவணப்படம் ஒன்றை இயக்கியதாகவும் சொல்றாங்க. லீடிங் லைட்னு பேர்ல தியா உருவாக்கிய இந்த ஆவணப்படம் மாணவர்கள் அளவிலான குறும்பட போட்டியில பரிசும் பெற்றிருக்குதுங்க. திரையுலகிற்கு மின்னார் மறைந்திருக்கக்கூடிய ஒளித்தரக்கூடிய லைட் மான்களை பற்றியும் பாலிவுட் உலகில் பணிபுரியும் அப்பெண்களின் அனுபவங்கள் விவரிக்கும் ஆவணப்படமாக இந்த படம் உருவாகியிருக்கு. பாராட்டுகளை குவிந்து வரும் இந்த படம் ஆஸ்கர் குவாலிஃபையிங் ரன்னிக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் ரிஜென்சி தியேட்டர்ல திரையிடப்பட்டிருக்குங்க. செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 2 வரை தினமுமே மதியம் 12 மணி காட்சாக இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையிடப்பட்டு இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா சூர்யா கருப்பு திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காரு. அஜய் பாலாஜி இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய இந்த படம் அடுத்த ஆண்டு தான் வெளிவர இருக்குது. இந்த படத்திலிருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெளிவந்த டீசர் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற நிலையிலும்
படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பு எழுந்த வண்ணமே இருக்குதுங்க. கருப்பன் படத்தை தொடர்ந்து சூர்யா பார்த்தீங்கன்னா தன்னுடைய 46வது திரைப்படத்தில் நடித்து வராராம். இயக்குனர் பார்த்தீங்கன்னா வெங்கட் அட்லூர் இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நடிகை மமிதா பைஜு நடிக்க இருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று வந்த நிலையில் இந்த படத்தினுடைய மூத்த நடிகை ஒருவர் இணைந்துள்ளதாகவும் தகவல் வெளியானுச்சு. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நடிகை ராதிகா தான். தற்போது சூர்யா 46வது படத்தில் சூர்யாவின் அம்மாவாக நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. பாலிவுட் நடிகை ரவீனா டாண்டன் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்து வருவதாகவும் சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொம்பவே கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் சூர்யாவினுடைய கஜினி படம். சூர்யா அசின் நடிப்புல முருகதாஸ் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வரப்போகின்ற வாட்டர்ல மெலன்ஸ் சீனை சமீபத்துல கருப்பு படத்துல மீண்டும் செய்தாங்க சூர்யா. மிகப்பெரிய ஹிட் ஆன கஜினி படத்தை ஹிந்தியிலும் ரீமேக் செய்யப்பட்ட நிலையில அதில் அமீர் கான் நடித்திருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா கஜினி கதையை முருகதாஸ் முதல்ல சூர்யாவுக்கு சொல்லலை, நடிகர் மாதவனிடம் தான் முதல்ல சொன்னாராம். ஆனால் படத்தில் இரண்டாம் பாதி பிடிக்கலன்னு சொல்லி மாதவன் அந்த கதையை ரிஜெக்ட் செய்துட்டாரு. அதற்கு பிறகுதாங்க சூர்யாவுக்கு கஜினி பட வாய்ப்பே கிடைச்சிச்சு. கஜினி படம் பார்த்தீங்கன்னா சூர்யனுடைய திரைப்பயணத்தில் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிச்சுங்க. நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா தற்போது கோலிவுட்ல முன்னணி ஹீரோக்கள ஒருவராக தான் இருந்தாலும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஹிட் கொடுக்க முடியாம தான் வராரு. அவர் எடுக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா கக்வா படமும் பெரிய தோல்வி அடைந்த நிலையில அவரது அடுத்த படமான ரெட்ரோ படமும் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றாலுமே வெற்றி தாங்க அடைஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த படம் 200 கோடிக்கு மேல சம்பாதித்ததாக சூர்யா அறிவித்திருந்தாரு. நடிகர் சூர்யாவுக்கு சின்ன வயதுல இருந்தே பார்த்தீங்கன்னா நடிகை கௌதமி மீது கிரஷ் இருந்திருக்கு. அதே சூர்யாவின் தம்பி நடிகர் கார்த்தி சில வருடங்களுக்கு முன் பேட்டியில தெரிவித்திருந்தாங்க. சூர்யாவுக்கு ஒரு நடிகை ரொம்ப பிடிக்கும், சிம்புக்கு ரயிலே பாடல் தெரியுமா கூறியிருப்பீங்க. அந்த பாடல வரக்கூடிய கௌதமி மீது தான் சூர்யாவுக்கு முதல் கிரஷ் இருந்துச்சுன்னு கார்த்தி சொல்லியிருக்காருங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் தான் விஜய். விஜய் நடிப்புல பார்த்தீங்கன்னா தற்போது ஜனநாயக திரைப்படம் உருவாகி வருது. வினோத் இயக்கி வரக்கூடிய இது தளபதி விஜயனுடைய கடைசி திரைப்படம்னே சொல்லலாங்க. இந்த படத்துல விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பாபி தியோஸ், கௌதம் மேனன் பலரும் நடித்திருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற போஸ்ட் தயாரிப்பு பணிகளும் நடைபெற்று வருதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு. ரசிகர்கள் அனைவருமே திரையில பார்க்க ஆவலோடு காத்திருக்காங்க ஜனநாயகன் திரைப்படத்திற்காக. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யாவினுடைய 46வது திரைப்படம்னு சொல்லக்கூடிய வெளியாகக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு. வெங்கி அட்லூர் இயக்கத்துல சூர்யா தற்போது நடித்து வரக்கூடிய திரைப்படம் தான் சூர்யா 46. இந்த படத்துல சூர்யாவுடன் இணைத்து மமிதா பைஜு நடித்து வராங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருதுங்க. இந்த நிலையில ஜனநாயகம் வெளிவர உள்ள அதே நேரத்துல தான் சூர்யாவினுடைய 46வது படமும் வெளியாக போவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது மோதல் ஏற்படுமா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியுங்க. அப்படி நடந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2026 துவக்கமே தமிழ் சினிமாவில் மாபெரும் வசூலை அள்ளித்தருன்னு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல 2026 பொங்கலுக்கு சிவகார்த்தியனுடைய பராசக்தி படமும் வெளிவரும்னு ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. ஆனா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகலைங்க. நடிகர் சூர்யாவுடைய திரைப்பயணத்துல பாத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய படம் தான் நந்தா. பாலா இயக்கத்துல சூர்யா, ராஜ்கிரண், லைலா, சரவணன், ஷீலா, கருணாஸ்னு பலர் நடித்த இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த 2001ஆம் ஆண்டு தீபாவளி ஸ்பெஷலாக வெளியானுச்சு. யுவான் சங்கர் ராஜா இசையமைப்புல இந்த படம் அனைத்து பாடல்களும் செம ஹிட் கொடுத்துச்சுங்க. இந்த படத்துல சிறு வயது சூர்யாவாக நடித்தவர் தான் வினோத் கிஷன். அதுதான் அவர் நடித்த முதல் படம்னே சொல்லலாங்க. அந்த படத்துல வரக்கூடிய எங்கெங்கோ பாடல் காட்சி இன்றளவுமே ஃபேமஸ் தாங்க. அந்த படத்திற்கு பிறகு சமஸ்தானா, சேனா படங்களையும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாரு. கிரீடம் படத்துல அஜித்தின் தம்பியாகவும் நடித்தாங்க. கார்த்தின் நான் மகா நல்ல படத்துல இளம் வில்லனாக நடித்து மிரட்டி இருப்பாரு.
தற்போது லேட்டஸ்ட் புகைப்படம் பார்த்தீங்கன்னா வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த சூர்யாவின் நடிப்புல வெளியான திரைப்படம் எதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்.